வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவாணன். அற்புதமான மனிதர்களுடைய குணாதிசயங்களை கொண்ட துளாராசி நேயர்கள். இது ஆண் ராசி. துளாராசியிலேயே சுக்கிரனுடைய வீடு தான் ஆண் ராசி. அதில் பிறக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே எப்படி இருப்பாங்கன்னா, சத்திய தர்மம், ஒழுக்கம், நெறிமுறைகள் இவற்றை உணரக்கூடியவர்கள் 30% இருப்பாங்க. இதே ராசியில் போராடி வெற்றி கொண்டு காசை தேடக்கூடிய தன்மையில் அவங்க ஒரு 40% இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தம் 60%. மீதி 40% போட்டி, பொறாமை, பிரச்சனை, தீராத கடன், தீராத பிரச்சனை, தீராத வம்பு, தீராத வழக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு அந்த காரியத்தை செஞ்சுருவாங்க. அந்த காரியத்தை செஞ்சதுனால மாட்டிக்குவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க அணுகிய நபர் அப்படி இருப்பாங்க. இவங்க செய்யாத இருந்தாலும் அவங்க மாட்டிக்குவாங்க. ஏன் செஞ்சாலும் மாட்டுறாங்க, ஏன் செய்யாதனால மாட்டுவாங்கன்னா, முறையோடு வாழ்ந்து திறமையாக வாழணும், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது தன்மான உணர்வோடு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுடைய தன்மானத்தை விட்டு பிறர் மாதிரி நம்மளும் சேர்ந்து வாழணும்னு வாழ்ந்தாலும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆகையினால் மன பிரச்சனை வரும் 2026. இந்த மன பிரச்சனை வரும் என்பதை மட்டும் இல்லாமல், நீங்கள் பிறந்த காலத்திலேயே உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருந்ததோ, அப்பொழுது நீங்கள் பிறந்த நேரத்திற்கான உங்களுடைய ஆரம்ப நிலை புள்ளி எப்படி இருந்ததோ, அந்த ஆரம்ப புள்ளி எங்கே எடுத்து செல்கிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு பிரச்சனை தீரும். என்ன உங்களுடைய ஆரம்ப புள்ளி மட்டும் திருவாதிரை நட்சத்திரத்திலோ சதய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன செய்யும்? நீங்கள் என்னதான் செஞ்சாலும் நீ ஒரு பொல்லாதவன் என்ற பேரை தான் வாங்கி தரும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் எடுத்து செல்லணும்னு நினச்சா எடுத்து செல்ல முடியாது. அப்போ உங்கள் குடும்ப சூழலும் சரி, உங்களை சார்ந்தவங்களுடைய சூழ்நிலையும் சரி, உங்களை என்ன சொல்லுன்னா செய்ய விடாத தடுக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் மிக சரியாக தான் நடக்குது, நல்லா தெரியும், தெளிவாக இருக்குது. ஆனால் சரியாக வரமாட்டேங்குது. ஏன்? அப்போ சொல் செயலாக மாறல, செயல் சொல்லாக மாறல. நீங்கள் உங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா, அந்த பிள்ளையை பாரு எவ்வளோ அற்புதமான பிள்ளை, அது எப்படி அழகாக குடும்பத்தை நடத்துது பாரு, பாரு என்ன படிப்பு, அப்போ படிப்பு என்ன எவ்வளோ அன்பாக பாசமாக எவ்வளோ தன்மையோடு பேசுகிறா. இப்படி நீங்கள் எதிர்பார்த்தால் ஒன்றும் நீங்கள் எதிர்பாராதது ஒன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆகையினால தான் இந்த திராசு எப்பொழுதும் ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த திராசு ஆடிக்கிட்டு இருக்குன்னு தான் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மீட்டரில் கொண்டு வந்துட்டு அந்த அளவுகோலை மாற்றிட்டாங்க, டிஜிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டிஜிட்டலில் பொருள்களை எடை போடுவதற்கு அந்த டிஜிட்டல் யூஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், காசு பணம் இருக்க, கண்ணதாசன் பாடல் எழுதினார், யாரும் அந்த காசை கண்டுபிடிச்சதுன்னு. அந்த காசை கண்டுபிடிச்சதுக்கு இப்போ என்னத்தையும் எல்லாம் டிஜிட்டலில் வரப்போகுது. உன் கையில் காசே காண முடியாது. அந்த ஒரு மாற்றத்தை இந்த 2026 பக்காவாக செஞ்சு வச்சுட்டு போயிடும். நீங்கள் மாற்றவே முடியாது. ஒரு காரியம் செய்யும் பல எதிர்ப்பிற்கு இடையில் அந்த காரியம் நிலையாக நிற்கிறதுக்கு காலம் தாமதமானாலும் கண்டிப்பாக நிலையாக இருக்கும். ஆகையினால் எல்லோரும் அறிவுள்ளவர்களாக மாற வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உலகம் மிக துல்லியமான வழியில் போயிட்டுருக்குன்னா, இப்போ சின்ன குழந்தைங்க கையில் கொடுத்தீங்கன்னா எது தேவையோ அதை லோட் பண்ணுது, எது தேவையில்லையோ அதை டெலீட் பண்ணுது. ஆனால் நீங்கள் உங்கள் வயசை யோசித்து பாருங்கள், உங்களுக்கு வயசு எந்த வயசில் அந்த செல்லை கையில் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. ஆனால் உங்கள் குழந்தைகள் அந்த அளவுக்கு வளர்ந்து தன் திறமையே காட்டுது. அப்படிப்பட்ட திறமையை காட்டும் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அவர்களை விட பல மடங்கு திறமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்புத்தன்மையை இந்த 12 ராசிகளுக்கும் வாரி வழங்கக்கூடிய ராசி
துளாராசி. இந்த துளாராசி நண்பர்களை யாரும் தேடி வந்து உதவி கேட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த அவங்கள்ட்ட வாங்கிட்டு போகிற காரியங்கள், செயல்கள், சொற்கள் வீண் செலவாகாது. அப்படி வீண் செலவாக போதுன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க. நீ நல்ல வேலைப்பா, நீ கொடுக்கலப்பா, கொடுத்துருந்தா வீண் கடன் தான் அப்பா வந்திருக்கும், அது வீண் செலவாக இருக்கும்ப்பா. அப்போ அவங்க எதிர்பார்த்து வரும்போது இவருடைய நண்பர்கள்லாம் எப்படின்னா கோபக்காரர்களாக இருப்பாங்க, அதே நேரத்தில் நட்பாக இருப்பாங்க. இவர்களுக்கு அப்படி தான் அமையும். முன்னவும் பின்னவும் போட்டியும் பொறாமையும் உங்களை வாட்டி வதைக்கும். நீங்கள் எழுந்து நடப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் துணிச்சலை மட்டும் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய துணிச்சலை இப்போ இந்த வருஷத்தில் டெஸ்ட் பண்ண போது இந்த ராகு கேதுகள் அதோடைய கேந்திர ஸ்தானங்களில் வரும்போது என்ன பண்ணால் அது புள்ளியானது உங்களுடைய பிறப்பின் புள்ளிக்கேற்ப உங்களை சோதிக்கப் போகிறது. அவர்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு பாதிப்பு தந்தாலும் அவர்களை கடந்து செல்லும்போது மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை, அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அதன் மூலமாக நீங்கள் விழிப்படைந்து உங்கள் வாழ்க்கையை நோக்கி பயணிப்பது மிக எளிமை. ஆகையினால் உங்களை பொறுத்தவரையும் சீரும் சிறப்புமாக 2026 இருப்பீர்கள் என்ற ஒரு உத்தரவாதம் நான் தந்த போதிலும் அதை எடுக்கின்ற ஆற்றல் உங்கள் பிறப்பின் போது இருக்க வேண்டும். இனி உங்கள் சிந்தையிலும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற நுட்பங்கள் இருக்குங்க. அந்த நுட்பத்தை இன்றைய சயின்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி வரதோ இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி வருவாங்க. அந்த வந்தாலும் இந்தந்த ஆண்டு இப்படி தான் இருக்குது, ஆண்டு பலன் இருக்குது, தமிழாண்டு பலன் இருக்குது, அதுக்குள்ளே இந்த கிறிஸ்துவ ஆண்டு பலன் வருது. ஆகையினால் அதனுடைய 9ஆம் இடத்தில் நாங்கள் சித்திரை மாதத்தில் தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுனா அதன் தர்மஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் மார்கழி மாதத்தில் உங்களுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. இது குருவோட ராசியில் பிறக்குது, அது செவ்வாயோட ராசியில் பிறக்குது. ஆனால் இந்த குருவும் செவ்வாவும் பக்கத்து ராசியாக இருந்த போதிலும் குரு நல்லா இருந்தால் செவ்வாவும் நல்லா இருக்கும், செவ்வாய் நல்லா இருந்தால் குரு நல்லா இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறது இவர்கிட்ட வாங்கி செலவு பண்ணும். தகப்பனாருடைய காசோ இல்லவருடைய இவரோட உழைப்போ இல்லை, இந்த காசு சேர்க்கணுன்னா அவங்க அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, ஊரை விட்டு வெளியில் போயிடுவாங்க. உள்ளூரில் இருந்து அவன் ராஜ்யம் ஆள வேண்டுமென்றால் 3 தலைமுறைகள் தர்மம் செய்திருக்க வேண்டும். அவன் முன்னோர்களுடைய அகால மரணங்கள் அடைந்து பிரச்சனைகளில் மாட்டி ஊரை விட்டு ஓடி இருந்தால் கடன் தொல்லை தொந்தரவு இப்படியெல்லாம் வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் அச்சப்பட்டு என்னுடைய தர்மம் போச்சு, காலத்தால் ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியாமல் வெளியூர்களுக்கு ஓடியவர்கள் கூட இந்த ஆண்டில் நிச்சயமாக யூகிக்கக்கூடிய தன்மையில் வாழ்கின்ற ஆற்றல் வரும். ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த ஆண்டானது நகர்கிறது. நகரும்போதே ஒரு 3 மாதத்திலேயே 4 மாதத்திற்குள்ளேவே ராகு சனியை கடந்து இந்த சூரியன் செல்கின்றார். இந்த சூரியன் செல்லும் பொழுது இவருடைய ஒவ்வொரு பயணமும் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த பயணத்தின் போது இவருடைய ஒவ்வொரு நகர்விலும் ஒவ்வொரு நுட்பங்கள் இருக்குது. விருச்சிகராசி அன்பு நேயர்களே, இந்த 2026 உங்களுடைய பயணப்பாதை மிக சிறப்பாக இருக்கும் என்று திட்டமிட்டு சொல்லலாம். காரணம் என்றால் இந்த ராசிக்குள்ளே தான் அந்த சனியினுடைய பாகை இருக்கிறது, அந்த குருவினுடைய பாகை இருக்கிறது. அந்த இடத்துல தான் 2 பேருடைய நுட்ப புள்ளிகள் இருக்கிறது. அந்த நுட்ப புள்ளிகளில் இந்த கிரகங்கள் போய் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பின் தன்மை நீங்கள் அடைவீர்கள். அந்த இடத்தில் மாந்தி ராகுகேது போன்ற கிரகங்கள் அமர்ந்து விட்டால் சிறப்பான இடத்தில் கொண்டு போய் உங்களை ஒதுக்கிட்டு
உங்கள் சிறப்பை வேறு ஒருத்தவங்க அடைவாங்க. அதன் மூலமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். அது யாரை பொறுத்தது? உங்கள் முன்னோர்கள் செய்த தான தர்மத்தை பொறுத்தது. திடீரென்று அந்த காரியம் வராது. உங்களை அப்படியே அழைச்சிட்டு போகுது. ஏன்னா விருச்சிக ராசி எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. ஏன்னு கேட்டால் எதையாவது தன்னை பிறருக்காக ஒப்படைச்சிருவாங்க, ஒரு சத்தியத்திற்காக. இன்னும் பீஷ்மர் எடுத்திங்கன்னா அவர் விருச்சிக ராசின்னு வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் தன்னுடைய தந்தைக்காக தன்னை ஒப்படைச்சிட்டார். அப்படிப்பட்ட தன்மையில் அவர் இருப்பார். ஆகையினால் ஒரு விஷயத்தை தன்னுடைய குடும்ப சூழலுக்காகவோ குழந்தைகளுக்காகவோ இல்லை இவர்கள் நீங்கள் நினச்ச தேவையற்ற ஒரு பேராசையினாலோ நீங்கள் மாட்ட வச்சிரும். சரி, பிள்ளையை நம்பி பிள்ளைக்கு நிலப்பலங்களை எழுதி கொடுத்தீங்கன்னா அது வெளியில் விட்டு வெளில போடான்றோம். அது நீங்கள் செஞ்ச தவ பயனை பொறுத்து. எல்லா பிள்ளையும் அப்படி சொல்லாது. ஏன்னு கேட்டால் அந்த ஒரு சில பிள்ளைங்களோட தான தர்மத்தை பொறுத்தது. ஒரு சில பிள்ளைங்கள் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது. இந்த வாங்கி வந்த வரமும் இந்த தான தர்மமும் உங்கள் பாட்டனார், உங்கள் அப்பா, நீங்கள் 3 பேரும் எப்படி இருந்தீர்களோ அப்படி தான் அந்த கருவில் வந்த குழந்தையுடைய தன்மையானது சிறப்பாக இருக்கும். அதற்கு இந்த ஆரம்ப முனை இருக்க, அந்த ஆரம்ப முனை தான் அழைத்து செல்லும். அந்த இடத்துல விருச்சிக ராசின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 9 பாதச்சாரம் இருக்குது. 9 பாதச்சாரம் இருந்தாலும் பல பாதச்சாரங்கள் உபநட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது திசாநாதன், புத்திநாதன் சொல்லுவாங்க, அந்தரநாதன் சொல்லுவாங்க. இந்த திசை, புத்தி, அந்தரத்துக்குடைய குரு, சனி, புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால இவர்களெல்லாம் சிறப்பானவங்க. அந்த இடத்துல கிணத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி கிடப்பீங்க. அதற்கு இந்த 2028 உங்களுடைய முயற்சியால் உயர வருவீர்களே தவிர இந்த வருடம் நான் சிறப்பாக இருப்பேன் மாத்திரம் நினைக்காதீங்க. உங்கள் முயற்சி வேண்டும். இந்த முயற்சியின் மூலமாக உங்கள் குழந்தைகளும் சரி, உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சரி, உங்கள் குலதெய்வமும் சீரும் சிறப்புமாக இருக்க நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். தனுசு ராசி அன்பு நேயர்களே, 2026 அற்புதமான காலத்தை எதிர்கொண்டு நிற்கிறீர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். தளர்ந்து விடாதீர்கள். உங்களுடைய உணர்வுகளில் பலர் தேவையில்லாத போட்டியாலையும் பொறாமையாலையும் உங்களுக்கு வீண் பழிகளும் வீண் சிரமங்களும் கொடுப்பாங்க. அது உங்களுடைய திறமைக்கு கிடைக்கின்ற பரிசு. ஐயா பரிசுன்றீங்க, நான் என்ன வேதனைப்படுறேன்னு தெரியலையா உங்களுக்கு? தெரியுதுங்கய்யா. அதாவது ஒரு போட்டின்னு வந்தால் தானே நம்ம வெற்றி அடைய முடியும். ஒரு காளையை அடக்குவதற்கு எப்படிப்பட்ட திறமை வேணும், அவனோட நிலை எப்படி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறான்னா அவனோட திறமை எவ்வளோ மாணவர்கள் படித்து முன்னுக்கு வராங்க, அதை பொறுத்து தான் அவரோட திறமையை பார்க்க முடியும். உங்களுடைய திறமை எல்லோருக்கும் தகுந்தாற்போல் ஒரு நிர்வாகத்தை கட்டி ஆளக்கூடிய திறமை வாய்ந்த உங்களை பலரால் சொல்லால் உங்களுடைய மனதை உடைப்பார்கள். உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். சில பேருக்கு சிந்தனையில் பாதிப்பு வரும். நுட்பமான சில விஷயங்கள் முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு வரும். ஒரு சிலருக்கு அன்பால் பிறரை நம்பி அந்த அன்பை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஆகையினால் அதன் மூலமாக பாதிப்பு வரும். எல்லோரிடமும் மிக அற்புதமாக இதுவரை நடிக்க தெரியலன்னா நடிக்க கற்றுக்குங்க. நடிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அளவுக்கு மீறி நடிச்சு விடாதீங்க, மாட்டிக்குங்க. ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே சுக்கிரன் இருக்கார். அவனே 6க்கும் 11 கூட இருந்தால் லாபம் வரும்னு சொல்லிட்டு அதிகப்படியாக நடிச்சின்னா 6ஆம் இடத்துக்குள்ளே பகை, ரோகம், பிணி, பீடை, தொல்லை, தொந்தரவு நல்லா சூப்பராக நடிச்சுட்டு கடைசியில் என்னென்னா எதுக்கும் உதவா கரையாத்துக்கு போட்டுருவாங்க. நீங்கள் பரவாயில்லன்னா திடீர்னு கொண்டாந்து மேலே ஏற்றி உங்களை உயர கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். நல்ல அறிவு, நல்ல திறமை, நல்ல ஞானம், நல்ல கோவில் கும்பாபிஷேகங்கள், எங்கேயாவது சுபகாரியங்கள் நடக்குதுன்னா அதில் நீங்கள் தலைகாட்டுங்க. இந்த புத்தாண்டே உங்களுக்கு எப்படி பிறக்குன்னா, ஏதேதும் உங்கள் உறவை சார்ந்தவர்களுக்கு ஒரு மரணத்தை உண்டு பண்ணிவிடும்.
என்னையா வருட பிறப்பாதம் அப்படி சொல்கிறீங்களா? வருட பிறப்பாதம் சொல்லலைங்க. அது எல்லாருக்கும் வருமானா எல்லாருக்கும் வராது. யாருக்கெல்லாம் சனி ராகு மாந்தி தொடர்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் லக்ன ஆரம்ப புள்ளியானது அந்த ராகு கேது இந்த மாந்தி புள்ளிகளில் செல்கிறது, யாருக்கெல்லாம் லக்ன அதிபதி சென்று திருவாதிரை நட்சத்திரத்திலும் அதே நேரத்தில் சதய நட்சத்திரத்திலும் இருக்கிறார்களோ, அதை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலை மாறும் என்பதை மட்டும் நீங்கள் நன்கு உணருங்கள். உங்களை நீங்கள் உணர்கின்ற தன்மையை பொறுத்து உங்களுடைய அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும். உலக சாதனை பண்ணக்கூடத்துக்கு தான் நீங்கள் இந்த பூமியில் பிறந்தீங்க. ஒரு விதத்தில் நீங்கள் எல்லோருக்கும் மையப்புள்ளியாக தான் இருப்பீங்க. எனக்குன்னு சொல்லுவதை விட நமக்குன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு தேவையா ஆன்னு கேட்குறத விட உங்களுக்கெல்லாம் தேவையான்னு கேட்பீங்க. அந்த பலரை சேர்த்து உங்களுடைய வார்த்தையானது வரும். அது தர்மத்தின் வழியில் தான் வரும். உங்களுடைய தர்ம காரியங்கள் எல்லாமே கர்மத்தில் செல்கிறது என்றால் நீங்கள் செய்வதல்ல, உங்கள் முன்னோர்கள் செய்வது. நீங்கள் வாங்கி வந்த வரமே அப்படி இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் மாற நீங்கள் முயற்சி பண்ணினா உங்களுக்கு சில இடையூறுகள் வரதான் செய்யும். இந்த 2026 தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையும் அவரவர்களுடைய வயதின் பிறப்பிற்கேற்ப அந்த 30 பாகையில் உங்களுடைய ஆரம்ப முனை எந்த இடத்தில் இருந்ததோ அதற்கு ஏற்ப, அதே போல் 12 ராசியிலும் அதே புள்ளியில் வேறொரு கிரகம் துஷ்ட கிரகங்கள் வரும்போது, உதாரணமாக இப்பொழுது ஒரு 28 பாகையில் நீங்கள் தனுசில் பிறந்திருக்கீங்கன்னா அதே நேரத்தில் என்ன பண்ணணும், இப்போ ராகு உள்ளே வரப்போகுது. ராகு வரும்போது அந்த 28 வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும். குறைஞ்சது பல்லாது விழுவும், பல்லாது எடுப்பீங்க, பல்ல பிடுங்குவீங்க. அது மாதிரி சூழ்நிலை இந்த வருஷத்தில் வந்துடும். ராகு இங்கே வர்றதுனால அங்கே குருவும் கேதுவும் சந்திப்பதனால உங்கள் தகுதிக்கும் மேலே உள்ள நல்ல நிலையில் உள்ளவங்க அவங்க என் கூட வான்னு அழைச்சிட்டு போவாங்க. பெருமைக்குரிய சூழ்நிலையும் நீங்கள் செல்லுவீங்க. உங்களுடைய பெருமை வெளியில் காட்டக்கூடியதாக இருந்தால் உங்கள் உடல் உபாதை இருக்கும், உடலில் பாதிப்பு இருக்கும். ஊருக்கு உழைப்பவர்களாக இருந்தால் வீட்டுக்கு நீங்கள் சற்று பயனற்றவராக தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தான் ஒரு வரலாற்று சின்னம், வரலாற்றை படைக்கக்கூடியவர்கள். தான தர்மத்திற்காக காத்திருந்து காலத்திற்கு ஏற்ப செய்யக்கூடியவர்கள். நீங்கள் எப்பொழுதும் சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள். உங்களுடைய பயணத்தின் போது இந்த 2026 மற்ற கிரகங்களின் அமைப்பு உங்கள் பிறந்த ஜாதகத்தின் கிரகத்திற்கு ஏற்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்து நிர்ணயிக்கலாம். அதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அந்த பாகைகளின் மூலமாக இந்த கிரகங்களின் பாகையின் பயணம் எப்படி இருக்கோ அதன் மூலம் கூட்டவோ கழிக்கவோ அதை பயணிக்கும்போது எப்படி விட்டு கொடுத்து போகிற தன்மை. இந்த பாகை என்பது நகர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதில் பிறந்தவருடைய சுவாபம் இருக்குல்ல, அது 9 வகையான சுவாபம் இருக்குது. அந்த 9 வகையான சுவாபம் 83 வகையான நிலையில் அது பயணிக்கும். அது 96 தத்துவங்களை கொண்டு 1448 நோய்களை உள்ளே விடுவதும் உள்ளே விடாத இருப்பதும் அதை தக்க வைப்பதற்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை உலகுக்கு பரவலாக கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த தனுசு ராசி நேயர்களே, லக்ன நேயர்களே, மற்ற ராசியை லக்னமாக ராசியாக கொண்டாலும் அந்த லக்ன அதிபதி தனுசிற்கு வந்த நேயர்களே, உங்களுடைய இந்த புத்தாண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அணுகுங்கள், அதனுடைய ஆறுதலை அடையுங்கள். நன்றி, வணக்கம். அன்பான மகர ராசி அன்பு நேயர்களே, 2026 எப்படி இருக்கும் என்ற கேள்வியோடு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பயணம் மிக அற்புதமானது. தனித்திறமையும் தனி சக்தியும் படைத்த மகர ராசி நேயர்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சா அதை நீயா நானான்னு பார்க்கலாம் அன்னு மனிதரோட போராடுறீங்களோ இல்லையோ உங்கள் மனசோட போராடுவீங்க. 7 உள்ள சந்திரன் இன்றைக்கி உங்களுடைய ராசியில் இருந்திருக்கும்.
இந்த 7 இன்றைக்கி 12ஆம் அதிபதி குரு வந்து உட்காந்துருக்கா. அப்போ உங்களுக்கு சோதனை நிறைய வரும். அந்த குருவின் பார்வை இருக்குது. குருவின் பார்வை இருந்தால் என்ன, வந்தது போச்சுது, கேட்டேன் கடத்தாங்க, உங்களுக்கு ஒரு கௌரவ பதவியோ கௌரவமான நிலையோ ஏற்படும். உங்களுக்கு இந்த புத்தாண்டில் என்ன, வீட்டில் எதெல்லாம் உடஞ்சி கிடஞ்சி அவஸ்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் புதுப்பிக்கப்படும். இரும்பு சம்பந்தமான பொருள்லாம் உள்ளே வரும், ஸ்டீல் சம்பந்தமான பொருள்லாம் உள்ளே வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பொருள்களாக வந்து சேரும். ஆனால் மனதில் பாதிப்பு வரும். மனம் கெட்டு பொருள் வந்து சேரும். இந்த மனம் கெடாத இருப்பவர்களுக்கு பொருள் வராது, மனம் சந்தோஷமாக இருக்கும். யார் எக்கடு கேட்டால் எனக்கு என்னன்னு சொல்கிற அளவில் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் மனதையும் பாதுகாப்பாக வைத்திருப்பீர்கள். எனக்கு தெரியாதும்மா, என்னை மதித்தா நான் அவங்கள உணர்வேன், நான் அவங்கள்ட்ட போவேன். அவங்க என்னை உணராதவங்கள்ட்ட, என்னை மதிக்காதவங்கள்ட்ட நான் போய் என்ன பயன்? இப்படி கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் கொடுக்கத்தன்மை. ஏன்னா அந்த இடத்துல யார் இருக்கா? நம்மளுடைய பயங்கரமான ஆளுங்க 2 பேர் அதுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த சொல்லுக்கும் குரு மரியாதைக்கும் சிறந்தவன், தான தர்மத்திலும் சிறந்தவன். அந்த கேரளாவில் கொண்டாடப்படுகின்ற மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடியவனும் பிறந்த அந்த ராசிக்குடைய இடத்துல தான் நீங்களும் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சத்திய சோதனை வந்தாலும் அந்த சத்திய சோதனையில் சொன்னவர்கள் தோற்பார்கள், சோதனை வைத்தவர்கள் தோற்பார்கள். ஆனால் நீங்கள் தோற்க மாட்டீங்க. உங்களுடைய இறுதி கட்டம் வரையும் சோதனையாக தான் இருக்கும். ஆனால் நின்று நிதானமாக செல்லக்கூடிய ஆற்றல் படைத்ததனால் இந்த புத்தாண்டில் உங்களுடைய ஜாதகத்தை அவசியம் பாருங்கள். ஏனென்றால் சில நோய்கள் உங்களை தொடருவதற்கு வாய்ப்புள்ளது. ராகு உள்ளே வரல, அப்போ நீங்கள் பிறந்த நேரத்தில் அந்த ராகு எப்படி இருந்ததோ அதை பொறுத்தது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறவன் சனி பகவான். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அபாரமாக்கி விடுறவன் ராகு பகவான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்னு சொல்கிறோம்ல, அந்த அமிர்தம் நஞ்சி ஆகுவதற்கான சூழ்நிலை வர்றதுனால தான் நீங்கள் டாக்டரை சந்திங்க. எப்படிப்பட்ட டாக்டர்? மனோநிலையை பார்க்கக்கூடிய ஜோதிடரை சந்தியுங்கள். இன்று இந்த ராசியில் பிறந்த டாக்டருங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மன உபாதை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். இவர்களுக்கு சந்தேகம் என்பது வரக்கூடாது. வந்துவிட்டால் எந்த வைத்தியராலும் சீர்படுத்த முடியாது. இவர்கள் ஜோதிடரையும் நம்ப மாட்டாங்க, தன்னையும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் இந்த மகர ராசி நேயர்கள் மிகவும் 2026 கவனமாக எடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் உங்களுடைய பயணப்பாதை அருமை பெருமை வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட உங்கள் குழந்தைகளாலோ உங்களுடைய பொருள்களாலோ உங்களுக்கு பாதிப்பு வரும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த ஆண்டை சிறப்பாக கொண்டாடி சீரும் சிறப்புமாக வருவீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அற்புதமான அர்ஜுனனுக்கு நிகரான ஆற்றல் பொருந்திய எதிரிகளை வீழ்த்தும் தன்மை வாய்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய சொல் செயல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும் இந்த 2026. ஏன்னு கேட்டால் அது 2 4 4 6 10 கூட்டுனா 1. அதில் பார்த்திங்கன்னா 7 இருக்கிறது சூரியனோட வீடு. அந்த சூரியனோட வீடு தான் லாபத்தில் வந்து புது வருடத்தை உண்டு பண்ணுது. அந்த வீட்டின் அதிபதியோட பார்வை உங்கள் 2ஆம் இடத்துக்கு வருது. ஆகினால் தமிழ் எண்ணிலையும் உங்களுடைய எண் சிறப்பாக இருக்குமாயானால் அதிலும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமையில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையானது மந்த நிலையில் இருக்கும். நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை. புதன்கிழமையில் பிறந்தவர்கள் 2026 எங்கே போனாலும் எதுக்கு ஒரு பெரியவர் இருந்துக்கிட்டு உன்னை செய்யோடாதாக்குவாங்க, வயதில் மூத்தவர். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அலட்சியம், தூக்கம்,
உங்களையே நீங்கள் தாழ்மையான நினைவில் நினச்சிக்கிட்டு சரியான இடத்துக்கு போக முடியாத நீங்களே உங்களை அவாய்ட் பண்ணி விட்ருவீங்க. அது கெட்டதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நுட்பத்தில் கௌரவ குறைச்சியான இடத்துல நீங்கள் போக மாட்டீங்க. சில குழந்தைங்க சனியும் சூரியனும் சேர்ந்து பிறந்திருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளால் உங்களுக்கு பாதிப்பு வரும். யாருக்கெல்லாம் சனியின் சூரியனும் சேர்ந்த ஜாதக அமைப்பு இருக்கோ அவர்கள் ஜாதகத்தை பாருங்கள். பொதுவாக ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை ஜோதிடரை அணுக வேண்டும். ஏன்னா உத்தராயணம் தட்சாயணம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உருவாகும். அப்போ 6 மாத பலன் எப்படி இருக்குது, 6 மாத பலன் எப்படி இருக்குது, கிராமத்துலலாம் அதான் செய்வாங்க. குருவை நடவு நட்டிருக்கேன், சம்பா அறுத்திருக்கேன் ஆனால் இந்த அறுவடை காலத்தை வச்சுருப்பாங்க. அதன் மாதிரி அந்த ஜோதிடரை அணுகி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு போகும்போது அறுவடையான பொருளை கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்னுவாங்க. இல்லை போங்க நான் வீட்டுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு சிலர் இருக்காங்க 6 மாதத்திற்கு ஒரு ட்ரிப்பு ஃபோன் அடித்து வர சொல்லி, ஐயா என்னுடைய பிரச்சனை இல்லை, நீங்கள் அன்றைக்கி சொன்னதில் நான் அந்த அளவு வரையும் வந்துட்டேன், இதுக்கு பிறகு எப்படி வருவேன். ஏன்னு கேட்டால் குரு தட்சணை என்பது 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் கொடுக்கணும். எவரெல்லாம் குரு தட்சணை 6 மாதத்திற்கு ஒரு ட்ரிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னலும் கஷ்டங்களும் தொல்லைகளும் பிறருடைய இடையூறும் வரவே வராது. ஏன்னு கேட்டால் குரு பார்க்க கோடி குத்த நிவர்த்தனை. அந்த 6 பாகத்தில் உன் பாகமாக இருக்கும், 6 பாகம் எதிரியின் பாகமாக இருக்கும். இந்த குரு உங்ககிட்ட வரனா எதிரி அப்படியே சுத்தமாக ஸ்கேன் பண்ணி பார்த்துருவான். அப்போ எதிரியை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையோட தரத்தை இந்த குருவோட தரத்தால் உயர்த்தி கொள்வீர்கள், இல்லை ஒதுங்கி கொள்வீர்கள், இல்லை புரிந்து கொள்வீர்கள். ஆனால் குரு தட்சணை என்பதை நீங்கள் விலை பேசாதீர்கள். குருவுக்கு மரியாதை கொடுங்கள், தாய் தந்தையருக்கு மரியாதை கொடுங்கள். குரு என்பது உங்களுடைய இருதயம், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குலதெய்வம். நீங்கள் குருக்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணுறதோ வாதம் பண்ணுறதோ நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் படாத பாடு பூமியில் படுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தேவையில்லாத பொருள் இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த குரு தன்னுடைய மதிப்பை யாரொருவர் கெடுத்துக்கொள்கிறாரோ, யாரோட மதிப்பை கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு தொல்லை வரும். ஏனென்றால் நான் அனுபவத்தில் பார்க்குறேன். நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்லது தானே. யாருக்கு எல்லாருக்கும்? உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்கள் குழந்தைங்க, உன் குலதெய்வம், அந்த ஊர், உன்னை சார்ந்த பாரம்பரியம் சிறப்பாக இருக்கும். அதில் யார் வழிகாட்டியாக இருக்கணும்? குரு தான் வழிகாட்டியாக இருக்கணும். ஆகையினால் குரு மரியாதை கொடுத்ததனால்தான் அர்ஜுனன் இறுதி வரையும் பாசத்திற்கு இடம் கொடுக்காதே போருக்குன்னு வந்துட்டோம். போரை உருவாக்கியதும் யார், போரை கொண்டு போவதும் யார்? எல்லாம் இயற்கையின் தரத்திலே இருக்கக்கூடிய அறிவுதான். அவன் அந்த போரில் வெல்லக்கூடிய தன்மையில் தன்னுடைய அனைத்தையும் சூழ்நிலை தெரியப்படுத்தினாலும் கூட அங்கே இறைவனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த கர்ம காரியத்தை செய்யும்போது அது ஒரு தர்மமாக மாறுகிறது. ஆகையினால் அன்பு நேயர்களே, உங்களிடம் எல்லா சக்தியும் இருக்குது. ஒவ்வொரு கும்பராசி நேயர்களும் கடந்த காலங்கள் போகட்டும், இனி வரும் ஒவ்வொரு 6 மாதத்திலும் உங்கள் ஜாதகத்தை காட்டி தீருங்கள். ஏனென்றால் அடுக்கடுக்காக வரக்கூடிய சனியின் மாற்றம், ராகுவின் மாற்றம், சில நேரங்களில் வரக்கூடிய பிரபஞ்சத்துடைய மாற்றம், நீங்கள் தான் தயாராக இருக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த கால சக்கரத்திற்கு 11ஆம் இடம் நீங்கள் தான். கும்பமாக இருந்து கோவிலாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் சரியாக இருந்தால் உலகமே சரியாக இருக்கும், எல்லா தேவதைகள் சரியாக இருக்கும், வீட்டு தேவதைகள் சரியாக இருக்கும். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை 2026இல் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உலகெங்கும் வாழும் அன்பு மீனராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். சொல்லாலும் செயலாலும் சிறப்பாக வாழக்கூடிய அதிநுட்பம் வாய்ந்த
ஞானத்தன்மை வாய்ந்த, உண்மையை உணரக்கூடிய, சத்தியத்துக்கு கட்டுப்படக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இந்த மீனராசி நேயர்கள். இவர்களை கடந்த ஆண்டில் படாத பாடுபட்டு தேடாத இடத்துலெல்லாம் தேடுற மாதிரி எதிர்க்க இருக்க பொருளை தேட வேண்டிய சூழ்நிலை வரும். உடல் உபாதைக்கு ஆளானவர்கள் பல பேர், மனநிலைக்கு ஆளானவர்கள் பல பேர். ஆனால் அதற்கு ஒரு முடிவு. இப்போ நீங்கள் எதையாவது ஒன்றை விட்டு கொடுத்தே ஆக வேண்டும். கடந்ததை விட்டு கொடுங்கள், விட்டுவிடுங்கள். இனி வரும் காலங்களை மட்டும் கவனியுங்கள். நீங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயம். எதை விரயம் பண்ணணும்? உங்களுடைய சிந்தையை வளர்த்து, உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து, உங்களுடைய கடந்த காலத்தை விரயம் பண்ணுங்க. பரிகாரம் என்பது எதையாவது ஒன்று விட்டுடுன்னா சாப்பிட்றத விடுறதில்லைங்க. உங்களோட அறிவுத்தன்மையில் எது உன்னை பாதிக்கிறதோ அந்த பாதிப்பின் மூலமாக மனநிலை பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த மனநிலை எது பாதிக்கப்படுகிறதோ அதை விட்டு விடுங்கள். அதை நீங்கள் விடுவதும் தொடர்வதும் உங்களுடைய கர்மாவை சேர்ந்தது. அதை நல்ல குருவாகிய ஒரு ஜோதிடரால் தான் அதை சரி பண்ண முடியும். இன்று நூற்றுக்கணக்கான மருத்துவர்களுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர்களுடைய நிலைமை பரிதாபம். புது புது விஷயங்கள் படிக்கும் பொழுது இருந்த ஒரு மருத்துவம் இன்று புது டெக்னாலஜி உள்ளே வந்து படித்ததை மாற்றி விட்டுடுது. அந்த நேரத்தில் இந்த சுற்றுப்புற சூழலாக அவங்கள குயிக்காக வந்து சேர விட மாட்டினது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு தன் தொழிலை சிறப்பாக செய்ய முடியாத வேதனை. அதே நேரத்தில் ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க, மனசு பாதிக்கப்பட்டவங்க, உடம்பு பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அப்படியே அழுத்து போவாங்க. மனசில் ரொம்ப இவ்வளோ துயரங்கள் எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னு தான் கேட்பாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய அந்த காலம், இந்த பாகை 23 டிகிரிக்கு மேலே தாண்டி போகிறதுனால் இந்த மீனராசியை குறுகி விட்டது என்று தான் சொல்லணும். வெற்றிடம் நிறைய இருக்குது. ஒரு ராசியும் இன்னொரு ராசியும் இணையும் பொழுது ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்திற்குள்ளே நீங்கள் மாட்டியிருக்கீங்க. இதுதான் இயற்கையோட உண்மை. நீங்கள் கௌரவம் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, அதுதாங்க வெற்றிடம். 4 பேரோட பழகும் போதும் 4 பேரோடும் உணரும் போதும் விழுந்து எழுந்திரிச்சு அடிபட்ட குழந்தைக்கு வலின்னா என்னான்னு தெரியும். நீங்கள் விழவும் மாட்டீங்க, அடிபடவும் மாட்டீங்க. அடிபட்டாலும் அதை கண்டுக்கவும் மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வலிக்குதுன்னும் போது ஏன் வலிக்குதுன்னு கேட்பீங்க. எப்படி வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. அனுபவம் தானே இப்படி வலிக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆகையினால் மருத்துவர்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு உங்களை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. தூக்கம் கெடும், உழைப்பில் பிரச்சனை வரும். நீங்கள் படிச்சிங்கன்னா பத்தாவே தூக்கம் வரும், அசதி வரும். ஆக மொத்தத்தில் உடல் உங்களுக்கு ஒத்து தராது. இந்த ஒத்து வராத உடலாக இருந்தால் மனசு நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய உடல் நல்லா ஒத்துழைக்குதுன்னா அதுக்கு தகுதியான இடம் கிடைக்காது. எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு தகுதியான இடம் கிடைக்கல. இது இந்த ராசி நேயர்களுக்கு கிரகங்கள் அல்லாத ஒரு சூழ்ச்சி சூழல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த புயல் வருதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் இந்த மீனராசி நேயர்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்கும், சூழ்நிலை சரியாக வராது, குடும்ப சூழ்நிலை வராது. இந்த பாசம், அன்பு இவைகளை கொண்டு நீங்கள் வீணாக போவீங்க. எதன் மீது பாசம், எதன் மீது அன்பு கொள்ளக்கூடாது? தேவையற்ற பொருளின் மீது, தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிப்பதன் மீது பாசமும் அன்பையும் செலுத்தாதீர்கள். சில மிருகங்கள் மீது நீங்கள் பாசம் அன்பு வைக்காதீர்கள். சில தேவையற்ற பொருள்களை அழகு பார்ப்பதற்காக வைத்து அதன் மூலமாக உங்களுடைய காலத்தை வீணாக்காதீர்கள். சரியான நேரத்திற்கு தூங்குங்கள். இந்த 12 ராசி நேயர்களுக்கும் 2026இல் 8 மணி நேரம் தூக்கமும் 8 மணி நேரம் உழைப்பும் 8 மணி நேரம் உங்களுடைய வளர்ச்சியின் ஓய்வும் எடுத்து, ஓய்வென்றால் அடுத்த முயற்சிக்கான பயிற்சியை எடுத்து உங்களுடைய பயணப்பாதையை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு இந்த 2026 மிக மிக அற்புதமாக உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னாட்டால் உங்களை விட்டு எல்லாம் விலகி போகுது. உங்களை யார் பாதுகாக்கிறா? இப்போ
யார் விரையாதிபதியோ யார் லாபாதிபதியோ அப்படிப்பட்டவர் அவருடைய சாரத்தில் நின்று சில காலங்கள் ஒரு 4 வருஷம் அவர் பார்ப்பார். புதன் ஒரு 4 வருஷம், குரு ஒரு வருஷம்தான் அவர் முடிச்சிட்டார். இப்போ மீதி 4 8 வருஷத்தில் ஒரு 2 வருஷம் சனி பகவான் ஓட்டி அதுக்கு பிறகு இன்னொரு 2 வருஷம் ஓட்டுவார். அது மாதிரி நேரத்தில் இருக்கும்போது தர்மத்தையும் கர்மத்தையும் மிக சிறப்பாக எடுத்து செல்வதற்கு மீனராசி நேயர்களுக்கு 2026 வருவதால் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டியது இருக்குது, அதை எப்படி அடைய வேண்டும், அதற்கு மந்திர தந்திர எந்திரங்கள் என்பது என்ன, அது சுவாச பயிற்சி தான். சொல்லுகின்ற வித்தை மந்திரம், அதை சுவாசமாக ஆக்கினால் எந்திரம், அதை சொல்லித் தருவதற்கு ஒத்துழைப்பு தந்தால் அதுதான் தந்திரம். இதை உங்கள் உடலுக்குள் தான் நடக்குது. ஆகையினால் கோவில் குளங்கள் சுற்றி ஒரு பயனில்லை. உங்கள் உள்ளத்திற்குள் இருக்கும் உன் தாய் தந்தை குருமார்களை மதித்து உங்களை வாழ வைத்தால் உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த 2026 அனைத்து ராசி ஜீவராசிகளும் அனைத்து ராசி நேயர்களும் இந்த பிரபஞ்சமும் சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாம் வல்ல இயற்கை நம்ம எல்லோருக்கும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.